MCR Pure Cotton Club, formals and casual shirts. We Care Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with We Care's Melasine Skin Treatment. Call 755500302222. Lakshmi Ceramics, நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். கல் தோன்றி முன் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியினம். இருந்தாலும் சமஸ்கிருத உயர்வுன்னு பேசியிருந்தாங்களே ஒழிய இந்த கீழடி நாகரிகம் வந்து எல்லாத்துக்கும் டோட்டல் ஆப்பு. அவங்க வடக்கு நாகரிகம் வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 1800 வருடங்களுக்கு முன்னாடி இரும்பு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் கங்கை சமவெளியில். நாங்கள் இப்போ வந்து வைகை சமவெளி வந்து 3345 வருஷங்கள். 1800 வருஷம் எங்கே 3345. எதுனாலும் உச்சக்கட்ட ஆய்வு நேச்சர். அதில் ஒரு ஆய்வு பப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா நம்மளை எவனும் கொஸ்டின் பண்ணது. ஆஸ்திரேலியாவில் இப்போ நிறைய 2 இடத்துல வந்து இதே மாதிரி கார்பன் அளவு தான், ரசாயன அளவு. நம்ம கீழடியில் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி அளவை வந்து மஜிடட் பிபின்னு ஒரு இடம் ஆஸ்திரேலியாவில். அதில் கல் குகைகள் இருக்குது. அது 65,000 வருடத்துக்கு முன்பே மானிடர்களோட நகர்வு இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே தான் ஒரு அதிசயம் இருக்குது. நம்ம திராவிட சமுதாயம் மாதிரியே அங்கே ஒரு பழங்குடியினர் இருக்காங்க. அவங்க வந்து உடல் பூரா சாம்பல் பூசியிருக்காங்க. அது எனக்கு அந்த நேரத்தில் புரித்தட்டல. இப்போ கீழடிலாம் வந்து இப்போ இந்த ஆய்வுகள்லாம் எடுக்கும்போது ஆஸ்திரேலியாவில் உள்ள பழங்குடி மக்களை எனக்கு கொண்டு வரேன் முன்னாடி. அவர்களை வந்து நீங்கள் புகைப்படத்தில் பாருங்கள். ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களுக்கும் தமிழர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நமக்கு வந்து முதல் சங்கம் கபாலபுரத்தில், அது வந்து கிட்டத்தட்ட வந்து 5200 ஆண்டுகள் இருக்குது. அந்த கபாடபுரங்கிறது இப்போ நம்ம அழிஞ்சு போச்சு. அது குமரிமுனைக்கு தெற்கே இருந்திருக்கு. கண்டங்கள் நகர்தலும் பரிணாம வளர்ச்சின்னு யார் என்ன ஆய்வு எடுக்குது. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணாங்கன்னா ஆஸ்திரேலியாவில் உள்ள 65,000 வருஷமும் இல்லை கல்குகைகளில் வந்து மயானத்தில் இருந்து எடுத்த 42,000 வருஷங்கிறதுலாம் வந்து கண்டிப்பாக தமிழர்களுடைய நாகரிகம் வந்து குறைஞ்சது 42,000 வருஷம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த கீழடி ஆய்வு வந்து இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவில் உள்ள 65,000 42,000 வருடம் அவர்கள் நமக்கு ஒத்த மனிதர்கள். சிவகலையில் உள்ள மனித முகம்லாம் இப்படி இருந்தது அப்படி இருந்துன்னு போடுறாங்க பாருங்க. அதை விட தாண்டி திராவிடருடைய அச்சு முகம் வந்து ஆஸ்திரேலியாவில். வெறும் முக அமைப்பு அந்த ஜாடைகளை வச்சுட்டே நம்ம அந்த முடிவுக்கு வர முடியுமா? ஏன்னா நீ 1800 வருஷம் வச்சுக்கிட்டே நம்ம ஒரு வரலாறு எழுதணும். கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 1800 வருஷம் தான். அதான் வந்து கங்கை சமவெளியில் தான் நாங்கள் இரும்பை கண்டுபிடிச்சோம். அப்படிங்கிற ஆதாரம் அப்படி இரும்புத்தனமாக அடிச்சு வந்துச்சு. கீழடி செருப்படி கொடுத்துருச்சு. இப்போ நீங்கள் அந்த கீழடி நாகரிகம் அகழ்வாராய்ச்சி சின்ன ஏரியாவை கண்டுபிடிச்சி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சுடுகாடுன்னு ஒன்று இருந்ததுன்னா அங்கே வந்து நம்ம மனித எலும்புகள் கிடைக்கும். மனித எலும்புகள் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இப்போ இந்த கீழடி நாகரிகத்துக்கும் மயானம் இருக்கும். அதை தோண்டி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு பேராசிரியர் முதுமுனைவர் ராமச்சந்திரன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். குறிப்பாக தமிழ் மொழி குறித்து அதனுடைய தொன்மை குறித்து நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கும் பேசுறதா இருக்கும். கடந்த முறை கீழடி அகழ்வாய்வின் அது குறித்து பல்வேறு செய்திகளை எல்லாம் நம்ம பேசியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் ஆழமானது தமிழ் அப்படின்னு பேராசிரியர் என்கிட்ட பேசியிருந்தார். அது இன்னும் ஆச்சரியமா இருந்தது. அது குறித்து தான் இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்கிறதா இருக்கும். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். சொன்ன மாதிரி கடந்த முறை ஒரு அறிவியல் சார்ந்து தமிழின் தொன்மை குறித்து நம்ம பேசியிருந்தோம், கீழடி மையப்படுத்தி. அதன் பிறகு பேசும்போது இன்னுமே தொன்மையானது தமிழ் மொழி, அவ்வளவு ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் வியப்பாக இருந்தது. ஏன்னா நம்ம இந்த அறிவியல் கூற்றுக்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முன்ன நம்ம நினைச்சதை விட இன்னும் தொன்மையான மொழி, அதையும் கடந்து மிக தொன்மையான மொழி நம்முடையது அப்படின்னு நீங்கள் சொன்னப்போ எனக்கு ஒரு ஆச்சரியம் இருந்தது. அது குறித்து தான் பேசலான்னு. தோராயமாக தமிழினுடைய வயது அப்படின்றது என்ன சார்? தமிழினுடைய வயது என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா யாராலையும் நிர்ணயிக்க முடியல. தொன்மைகள் வந்து நீண்டுக்கிட்டே அனுமான் வாழுமா நீண்டுக்கிட்டே போகுது. முன்னாடி வந்து ஒரு நம்மளுடைய நாகரிகம் வந்து வடக்கே உள்ள நாகரிகத்தை விட ஒரு 1800 வருஷம் கீழே இருக்க மாதிரி தான் வந்து உங்களுக்கு சமஸ்கிருத ஆளுமையின் மேலே வந்தது. அப்புறம் அதெல்லாம் மேலுகா போக 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 வந்து அந்த எவிடென்சியல் டாக்குமெண்ட் இருக்குது பாருங்கள். அதாவது தரவுகளை வச்சு பார்க்கும்போது கால்டுவெல் போப்பு வந்து சமஸ்கிருதத்துக்கு கூட மூத்த மொழிப்பா, எல்லாத்த விட மூத்த மொழின்னு சொல்லி கால்டுவெல் போப்பு 1886 சொன்னார், 1886. அதுக்கு பிற்பாடு எல்லாமே கொஞ்சம் வாயடக்கி கையடக்கி வந்துங்க. பெருசாக யாரும் சமஸ்கிருதம் பெருசாக பேசலை. இருந்தாலும் சமஸ்கிருத உயர்வுன்னு பேசியிருந்தாங்களே ஒழிய இந்த கீழடி நாகரிகம் வந்து எல்லாத்துக்கும் டோட்டல் ஆப்பு. என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் அவங்க வடக்கு நாகரிகம் வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 1800 வருடங்களுக்கு முன்னாடி
இரும்பு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் கங்கை சமவெளியில் நாங்கள். இப்போ வந்து வைகை சமவெளி வந்து உங்களுக்கு 3340 வருஷங்குது, 3345 வருஷங்குது. 1800 வருஷங்க, 3345ங்க. ஆக ஒரு 1500 வருஷத்துக்கு அதற்கு முன்னையே வந்து தமிழில் வந்து இரும்பு நாகரிகம் இருந்திருக்குன்னு தெரியுது. இந்த இரும்பு நாகரிகத்தில் உங்களுக்கு என்னென்னா போர்க்கருவி, விவசாய கருவி, குடும்பத்துக்கு வேண்டிய கருவி, இப்படி எல்லாமே இருக்குது. பானைகள், அதிகமான பானை நாகரிகம், இதெல்லாம் வந்து வெளிப்பட்டுருக்கு கீழடியில். இப்போ நீங்கள் அந்த கீழடி நாகரிகம் இல்லை சிவகலை எல்லா பகுதியிலும் இப்போ வந்து உங்களுக்கு அகழ்வாராய்ச்சி சின்ன ஏரியாவை கண்டுபிடிச்சி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ என்னுடைய வேண்டுதல்லாம் வந்து தொல்பொருள் ஆய்வுகளுக்கு ஒரு ஊர்னு இருந்ததுன்னா பக்கத்தில் வந்து ஒரு சுடுகாடு இருக்கும். கண்டிப்பாக இந்த கீழடி நாகரிகத்தில் இப்போ நகர்ப்புற ஏரியாவில் உள்ள இடத்த தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக சுற்றிலும் சுடுகாடு இருக்கும். சுடுகாடுன்னு ஒன்று இருந்ததுன்னா அங்கே வந்து நம்ம மனித எலும்புகள் கிடைக்கும். மனித எலும்புகள் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அன்றைக்கி கிராம நாகரிகத்தில் வந்து ஒரு உயிர் போச்சுன்னா நம்ம ஊரை விட்டு தள்ளி ஒரு வெற்று இடங்களில் ரொம்ப தூரத்தில் தான் வந்து நீங்கள் அங்கே மயானம் இருக்கும். இப்போ இந்த கீழடி நாகரிகத்துக்கு மயானம் இருக்கணும். அதை தோண்டி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக எலும்பு கிடச்சிடும். மண்டையோடு எலும்பு கிடச்சிருச்சுன்னா இன்னும் கார்பன் டேட்டிங்கோட அக்யூரசி கூட இருக்கும். அதில் டிஎன்ஏ ஆய்வும் எடுத்துக்கலாம். அதனால் ஒரு மனித எலும்பு கூட ஒரு எலும்பு ஏதோ ஒரு உறுப்புகள் கையில் கிடச்சின்னு வச்சிங்க, பெரிய அளவுக்கு ரசாயன ஆய்வு வரும். அந்த ரசாயன ஆய்வு வந்து இன்றைக்குள்ள 3345 வருஷங்கிறத விட நான் கூடலாம். இதை இப்போ எப்படி கம்பேர் பண்ண வேண்டிய மனிதனாகனா, நீங்கள் நம்மளோட நீங்கள் பேசும்போது கல் தோன்றி முன் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடினோம், அது சும்மா அவர் சொல்லலை. அதனால் வந்து அந்த பழைய புலவர்கள், பழங்காலத்து சங்கத்தமிழ் புலவர்கள் வந்து யாருமே வந்து மிகைப்படுத்தி பேசலை. ஆக மிகைப்படுத்தி பேசாத வந்து அப்படியே மிகைப்படுத்தினாலும் ஒப்புகை வேணும். அந்தந்த இடத்துல போய் இன்றைக்கி அந்த இடம் இருக்கான்னு பார்க்கணும். அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில் ஒப்புகை வந்து இவ்வளோ நாளாக சவுத் இந்தியாவில் அதிகம் பண்ணலை. நமக்கு பேரலாக யார் கூட பண்ணியிருக்காங்க இதே பூமத்திய ரேகை லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இப்போ நிறைய அதிர்ச்சி ஊட்டியக்கூடிய அவங்களுக்கு 2013 கிளார்க்சன் அண்டு மற்ற ஆசிரியர்களோடு சேர்ந்து பவுலர் மற்ற ஒரு 4 கூட்டு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2 இடத்துல வந்து இதே மாதிரி கார்பன் அளவு தான், ரசாயன அளவு நம்ம கீழடியில் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி அளவை வந்து மஜிடட் பிபின்னு ஒரு இடம் ஆஸ்திரேலியாவில், அதில் கல் குகைகள் இருக்குது. இந்த மஜிடட் பிபியில் வந்து உங்களுக்கு அதில் உள்ள கல் குகைகளில் உள்ள கருவிகள், இரும்பு, இதெல்லாம் ஆய்வு செய்யும்போது அது 65,000 வருடத்துக்கு முன்பே இங்கே இது வந்து மானிடர்களோட நகர்வு இருந்திருக்குன்னு சொல்லுது. 65,000 வருஷம் இதே கார்பன் அளவை கணக்கிடும்போது. அதே மாதிரி இந்த முங்கோன்னு இன்னொரு இடத்துல இருக்குது ஆஸ்திரேலியாவில். முங்கோங்கிற ஒரு பழங்குடி மக்கள் இருக்கிற சமுதாயம் இருக்கிற இடம் முங்கோன்னு பகுதி, கிழக்கு கடற்கரையில். அந்த முங்கோ பகுதியில் வந்து நோண்டி எடுத்தப்ப அங்கே ஒரு மயானம் இருந்திருக்கு. அந்த மயானத்திலேருந்து ஒரு மனித உடல் எடுக்கும்போது அதை வந்து இதே மாதிரியே வந்து கார்பன் டேட்டிங் நம்ம சொல்கிற அந்த கார்பன் அளவை ரசாயன ஆய்வு வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம கீழடியில் என்ன பண்ணமோ அதே மாதிரி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் வந்து 42,000 வருஷம் இருக்குது. 42,000 இந்த புதைச்சது இந்த மனுஷனை அப்படின்னு 42,000 வருஷம் தாங்க. அப்போ நீங்கள் 65,000 வந்து குகைகளில் வந்த பொருள்கள், ரசாயன கருவிகள் தெரியுது. அது கிளார்க்கன்சன் ஒருத்தர், அவங்க கிளார்க்கன்சன் ஒரு ஆசிரியர், அவரோட கூட்டு எல்லாம் ஒரு 20க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது 2013 வந்து நேச்சருங்கிற பப்ளிகேஷன், எல்லாமே நேச்சருங்கிற இயற்கை அப்படிங்கிற ஒரு பேப்பர் இருக்குது. எதுனாலும் உச்சக்கட்ட ஆய்வு நேச்சர். நீங்கள் ஆய்வில் எங்களை பொறுத்தவரைக்கும் நேச்சர், நானும் ஒரு பதிவு போட்டிருக்கேன். நேச்சருங்கிறது தான் உலகத்தில் உச்சக்கட்ட ஆய்வு பேப்பர். அதில் நம்மளுடைய ஆய்வு பப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா நம்மளை எவனும் கொஸ்டின் பண்ண முடியாது, எவனாலையும் கொஸ்டின் பண்ண முடியாது. அதான் அவங்களுக்கு அந்த நிரந்தர தீர்வு அந்த ஆய்வு. அதில் பண்ண அந்த கிளார்க்கன்சன், பவுலர் இவங்கெல்லாம் அந்த 2013, 2010 இந்த பகுதியில் ஆய்வுகளை எடுத்ததில் இந்த மஜ்ரட் பிபிங்கிற அதில் உள்ள கல் குகைகள் எடுத்தது 65,000. முங்கோங்கிற இடத்துல வந்து அந்த மயானத்திலிருந்து எடுத்திருக்காங்க, அதுக்கு 42,000 வருஷம். இந்த 42,000, 65,000 வருஷம் இருக்குது பாருங்கள். இதில் ஆஸ்திரேலியாவில் வந்து பழங்குடியினர்கள் குடியேறியிருக்காங்க. ஆஸ்திரேலியா ஒரு தீவு. இங்கே தான் ஒரு அதிசயம் இருக்குது. நம்ம ஒரு 2010 வாக்கில் வந்து பத்மா சுப்பிரமணியன்னு நம்மளோட நாட்டிய பேரொழி வந்து அந்த அம்மா வந்து
அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அதை பார்த்தேன். அது இப்போ எனக்கு கண்ணில் கிடைக்கல. அவங்க அப்பயே போட்டிருந்தாங்க, எனக்கு தெரியல. நம்ம திராவிட சமுதாயம் மாதிரியே அங்கே ஒரு பழங்குடியினர் இருக்காங்க. அவங்க வந்து உடல் பூரா சாம்பல் பூசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இவங்க நம்ம ஒத்த நாகரிகமாக இருக்குது, திருநீர் பூசின மாதிரி இருக்கிறதா அவங்களுக்கு தெரியாமல் இருக்குன்னு சொல்லி. அது எனக்கு அந்த நேரத்தில் புரித்தட்டல. இப்போ கீழடிலாம் வந்து இப்போ இந்த ஆய்வுகள்லாம் எடுக்கும்போது ஆஸ்திரேலியாவில் உள்ள பழங்குடி மக்களை எனக்கு கொண்டு வரேன் முன்னாடி. அவர்களை வந்து நீங்கள் புகைப்படத்தில் பாருங்கள். ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களுக்கும் தமிழர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்கள் சிவகலையில் உள்ள தமிழர்களும் இல்லை கீழடியில் உள்ள தமிழர்களுக்கும் நம்ம பழங்குடியினர், இன்றைக்கும் நம்ம தமிழ் பழங்குடியினர், நீங்கள் மரபணு மாறாது, மரபணுடைய முகம் மாறாது. நம்ம ஒன்றா உடல் பாவனை முகப்பாவனைலாம் நம்ம வந்து செயற்கையாக நம்ம அழகு ஊட்டிக்கலாமோ இல்லையா, அந்த மூக்கு காது கண் தாடை பல் வரிசைகள் மண்டை ஓடு இதெல்லாம் வந்து பரிணாமத்தில் ஜெனட்டிக்கல்னு சொல்கிறது கோடட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு பரிணாமத்தில் உள்ளே இருக்கிறது. அதை யாராலையும் அதை எடுத்து தனித்தனியாக மாற்றிலாம் அமைக்க முடியாது. ஆயிரம் ஆண்டுகளுக்குனாலும் அதே என்கிட்ட இப்போ இருக்கிற என்னுடைய ஜீன் அதே கண்டினியூ பண்ணும். எனக்கு உண்டான முகம், எனக்கு உண்டான கண் காது இதெல்லாம் வந்து ரிப்பீட் ஆகும். இன்னொரு ஆண் பெண்ணோட உறவுகள் கம்பைன் ஆகுது. அதனால் அது ஜெனட்டிக்கல் காம்பினேஷன் நம்ம பரிணாமத்தில் இது இருக்கும். ஆனால் இந்த 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 பழங்குடியினரோ இந்த பகுதி மக்களுக்குள்ளே தான் அது இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், இவங்க தமிழ்நாட்டுக்காரங்க, இவங்க ஆந்திராக்காரங்க அப்படின்னு நீங்கள் பார்த்த உடனே ஒரு ராமேஸ்வரம் போனீங்கன்னா பல்வேறு மக்கள் எல்லாம் வந்து நம்ம பிரித்து பார்த்துடலாம். அந்த பக்தி வந்தால் கூட வெவ்வேறு தேசத்திலிருந்து வந்திருக்காங்கன்னு பிரிச்சுக்கலாம். காரணம் அதனுடைய முக அமைப்பு. சைனா ஜப்பான்லாம் பார்த்தா நீங்கள் அங்கேயும் வேணா, நீங்கள் அங்கே ரொம்ப தூரம் போனீங்கன்னா சைனா ஜப்பான் மங்கோலியன்ஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மூக்கு வந்து ஒரு சப்ப மூக்கு இருக்கும். அது அவங்களுடைய இயற்கை பரிணாமம். இதை பார்க்கும் பொழுது தமிழர்களுடையதும் ஆஸ்திரேலியாவில் உள்ள பழங்குடியினருக்கும் அப்படியே 100% ஒத்து போகுது முகங்கள். அதை நான் பார்த்துட்டு ரெண்டையும் பார்த்து இப்போ சமீபத்தில் பார்த்த ஆய்வு கட்டுரைகள்லாம் பார்த்துட்டு அந்த கிளார்க்சன் ஒருத்தரும் 2013 அவருக்கு பின்னால் வந்து ஆய்வுகள் எல்லாமே இப்போ வந்து ஒரு ஆஸ்திரேலியா ஒரு பாடம் கொடுக்குது. நம்ம என்ன கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கல்லறையில் 42,000 வருஷத்துக்கு முன்னாடிட்டாங்க. கல் குகைகளுக்குள்ளே 65,000 வருஷங்கிறாங்க. அப்போ இந்த 65,000 45,000த்துக்கும் பேரலாக வந்து அதுக்கு பேரலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக வந்து முட்டி மோதுறது வந்து இலங்கையும் தென் தமிழ்நாடு தான். இப்போ இதில் ஒரு அறிவியலை சொல்ல வேண்டியிருக்கு. இன்ன வரலும் வந்துங்க பரிணாமங்கள் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து ஆரியர்களுக்கு முன்னாடியே 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிற ரெக்கார்டு பதிவு வந்துருச்சு. இப்போ 2018 டிஎன்ஏ ஆய்வில் ஆக்ஸ்போர்டில் சொல்லிட்டாங்க. ஆக அந்த பதிவுக்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்கள் வந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்க வந்து 2500 ஆண்டுகள்ங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 1500 கூட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4000 ஆண்டுகள் ஆகுது. ஆக நம்ம வந்து 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கேருந்து வந்தவர்கள்ங்கிறது ஒரு பக்கம்தான் ஆய்வை வழியாக ஆய்வாளர்களுக்கு இன்னொரு பகுதியை பார்க்கல. அது என்னன்னு கேட்டிங்கன்னா கான்டினென்டல் ட்ரிஃப்ட்டுமாங்க, அதாவது கண்டங்கள் நகர்வு. இது ஒரு தியரி, ஒரு அந்த காலத்தில் வந்து ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டங்கள் நகர்ந்துருக்கு. அது புவியியல் ஆய்வாளர்களாக ஒத்துக்கொண்ட ஒன்று. கண்டங்கள் நகருது. அப்பப்போது வந்து பூமியினுடைய அடிப்பாறைகள் நகரும் பொழுது அந்த இடம் எந்த பக்கம் அதிகமாக நகருதோ அந்த பக்கம் நீர் உள்வாங்கிடும். அப்படி வந்து நமக்கு பெரிய கிழக்கு நாகரிகம் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவிலேருந்து ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரே பெரும் பாறையாக தான் இருந்துடும். நாகரிகம் ஆஸ்திரேலியாவில் ஜெனட்டிக்கல் கோடும் நமக்கு ஒத்து போகுது. இந்தாண்ட கிழக்கே வந்து ஆஸ்ட்ராய்டிஸுங்கிறவங்க ஜெனட்டிக்கல் கோடும் நமக்கு ஒத்து போகுது. ஒரு ஆசிரியர் அதை எழுதிட்டார். அவர் எழுதின ஒன்று இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் எழுதின பிற்பாடு ஆஸ்திரேலிய நாகரிகம் வந்து திராவிட நாகரிகத்தை ஒத்துருக்குங்கிறார். அப்போ நீங்கள் வந்து அதுக்கு வந்து சிலர் அங்கே உள்ள ஆஸ்திரேலிய ஆய்வாளர்களும் இன்னும் ஜெனட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் அந்த திராவிட சமுதாயத்திலேருந்து வரணும், அங்கேருந்து நமக்கு ஒன்றும் சரியானது கிடைக்கல, ஒரு பக்கமே இருந்து நம்ம சொல்கிறது நியாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எதிர்வினைகள்லாம் இருக்குது. ஆனால் ஒரு புள்ளியை போட்டார், இவர்கள் வந்து திராவிட முகத்தை ஒத்துருக்கு இந்த ஜெனட்டிக்கல் கோடுன்னு. அப்போ நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா 65,000 to 42,000 வருஷம் ரெண்டு ஆய்வுகள் இருக்குது. பெரிய அடர்த்தியான ஆய்வு, அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆய்வு. இப்போ அந்த ஆய்வுகளையும் அந்த மனிதர்களையும் இங்கே கம்பேர் பண்ணி வந்தோம்னா கான்டினென்டல் ட்ரிஃப்ட்டு நமக்கு வந்து ஏற்கனவே நமக்கு லிட்ரேச்சரில் இருக்குது. நமக்கு வந்து முதல் சங்கம் கபாலபுரத்தில்,
அது வந்து கிட்டத்தட்ட வந்து 5200 ஆண்டுகள் இருந்திருக்கு. அந்த கபாடபுரங்கிறது இப்போ நம்ம அழிஞ்சு போச்சு. அது குமரிமுனைக்கு தெற்கே இருந்திருக்கு. அப்புறம் அதுக்குண்டான ஒரே ஒரு பகுளியாறுன்னு ஒரு ஆறு இருந்திருக்கு, அதுவும் பின்னால் அழிஞ்சு போச்சு. ஆக நீங்கள் காலத்தே வந்து ஒரு 40 தேசங்கள் தெற்க நம்ம அழிஞ்சதுங்கிறாங்க கன்னியாகுமரிமுனைக்கு வந்தாண்ட. அப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணும் பொழுது சாதாரணமாக கவிஞர்கள் சொன்னது தப்புன்னு சொல்ல முடியல. ஏதோ ஒரு பிரளயம் நடந்திருக்கு. அந்த பிரளயத்தில் வந்து கண்ட நகர்வல் இருந்திருக்கு. அந்த கண்ட நகர்வலில் நீர் உள்ளே போனதுனால இந்தியாங்கிற இன்றைக்குள்ள இந்திய நம்ம தென் துணை கண்டத்துக்கு இப்போ உள்ள அதுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில நீர் புழுந்து அது கட்சி வளைகுடா வரலும் போய் உள்ளே போய் மாறி இருக்கு. கட்சி வளைகுடா வரலும் நீர் பூந்ததுனால மேற்கு பகுதி அவுட்டு. கிழக்கு பகுதி இங்கே பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடான்னு கல்கட்டா வரலும் உள்ள எல்லா பகுதியிலும் நீர் உள்ளே போயிருக்கு. அப்போ அங்கேருந்து உங்களுக்கு ஜாவா, சுமத்ரா, இந்தோனேசியா, ஆஸ்திரேலியான்னு பல தீவுகளாக மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஆய்வுகள் டீப்பாக எடுக்கலை. கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அல்லது கண்டங்கள் நகர்தல், கண்டங்கள் நகர்தலும் பரிணாம வளர்ச்சியும்னு யாரும் இன்னும் ஆய்வு எடுக்கலை. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணாங்கன்னா ஆஸ்திரேலியாவில் உள்ள 65,000 வருஷமும் இல்லை கல்குகைகளில் வந்து இது மயானத்திலிருந்து எடுத்த 42,000 வருஷங்கிறதுலாம் வந்து தமிழர்கள் நாகரிகம், கண்டிப்பாக தமிழர்களுடைய நாகரிகம் வந்து குறைஞ்சது 42,000 வருஷம் கண்டிப்பாக இருக்கணும். 42. ஆமாம், 65,000 கூட விட்டுருவோம். 65,000 அதில் வந்து இங்கே வந்து மனித உயிர்கள் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஹியூமன் மைக்ரேஷன் இருந்திருக்கு. அப்படிங்கிற நகர்தல் மனித நகர்வு வந்து 65,000 ஆண்டுகளுக்கு முன்னே நகர்ந்துச்சுன்னு கார்பன் டேட்டிங்கில் நல்ல ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. அங்கெல்லாம் ஆஸ்திரேலியா அரசாங்கம்லாம் அதை எடுத்துக்கிச்சு. அதாவதுங்க ஆய்வு அப்படிங்கிறது பொய் கிடையாது. அது சயின்ஸில் பொய் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வரலாறில் கொஞ்சம் மிகப்படுத்தி பேசலாம், வரலாம், பட் அதையும் சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து நீங்கள் இன்றைக்கெல்லாம் தரவு அறிவியல் வந்து டாசிட் சயின்ஸ்ன்னு இருக்குது. தரவு அறிவியல் உச்சக்கட்டத்தில் இருக்குது. எங்கேருந்து நீங்கள் தரவு எடுத்துடலாம். அது இல்லாமல் நமக்கு பொது அறிவு என்ன வளர்ந்துருச்சு, எல்லா உலகளாவிய அறிவுகள்லாம் திறமையெல்லாம் வளர்ந்துருச்சு. நம்ம எங்கே போயிருக்கோன்னு உங்களுக்கு மனித நகர்வுகளை படிக்கிறவங்களுக்கு நீங்கள் கம்மி. ஆந்திரபாலஜிங்கிற சயின்ஸ் இல்லாமல் போச்சு. ஆங்கிலேயர்கள் இருக்கும்போது ஆந்திரபாலஜிங்கிறது முதல் சயின்ஸ், அதான் மனித நகர்தல். நம்ம இதில் வந்து பெரிய ஒரு அறிஞர் இருந்தார். அவருடைய அந்த மறுபக்க வரலாறு யாருக்கும் தெரியாது. மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை, மனோன்மணியம் எழுதினவர். அந்த சுந்தரனார் வந்து மனோன்மணியம் சுந்தரனார் வந்து அவரை பெரிய ஆந்திரபால மனித நகர்வுகளை பற்றி எழுதியிருக்காரு. அவங்க மனித நகர்வுலாம் எழுதும்போது ஆங்கிலேயரோட இணையாக இருந்தனால ஆங்கிலேயர் பேரே விளங்கி போச்சு. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையும் வந்து நம்ம பெரிய மனித நகர்வால் அவங்களாம் இந்த குமரிக்கண்டத்தை ஒத்துக்கிறாங்க. குமரிக்கண்டம்னு ஒன்று இருந்தது. குமரிக்கண்டம் வந்து பின்னாளில் விழுந்து அழிந்து லெமோரியாங்கிற அதுக்கு அழிந்து குமரிக்கண்டம்னு வருது. அப்போ இடையில வந்து தேசங்கள் பிரிஞ்சு இருக்குங்கிறது, பாறைகள் பிரிஞ்சு நீர் உள்ளே வந்தனால கண்டங்கள் மாறி போச்சு அப்படிங்கிற தேரி எல்லாம் இன்னும் ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த கீழடி ஆய்வு வந்து இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவில் உள்ள 65,000 42,000 வருடம் அவர்கள் நமக்கு ஒத்த மனிதர்கள். இன்றைக்கி நீங்கள் சிவகலையில் உள்ள மனித முகமெல்லாம் இப்படி இருந்தது அப்படி இருந்துன்னு போடுறாங்க பாருங்கள். அதை விட தாண்டி திராவிடருடைய அச்சு முகம் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஆக அவங்களையும் இந்த நம்ம கண்ட நகர்வுகளையும் கம்பேர் பண்ணி இங்கே வந்து நம்ம பரிணாம ஆய்வுக்கு ஒரு கீழடியிலையோ இல்லை சிவகலையிலையோ எங்கேயாவது ஒரு எலும்பு ஒரு சின்ன எலும்பு துண்டு கிடைச்சா கூட போதும். அதை நம்ம உடனே எதிர்காலத்தில் வந்து ரசாயன ஆய்வுக்கு உட்படுத்தி கொண்டு வந்துடலாம். அப்படி கிடைக்கும் பட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். அது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு சிவகலையிலையோ கீழடியிலையோ வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக வந்து பழங்காலத்து மனித உடம்பு எங்கேயாவது உடல் பொருள்கள் எதையாவது ஒரு பாகம் கிடைச்சா அதில் ரசாயன ஆய்வுக்கு உட்படுத்தினோம். ஒரு மண்டையோடோ எலும்போ துண்டோ சின்ன ஒரு எலும்பு துண்டு கிடைச்சோம். அதிலிருந்து நம்ம ரசாயன ஆய்வு உட்படுத்தினோம்னா தமிழர் நாகரிகமும் 42,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுங்கிறது வரும். அப்போ வந்து உங்களுக்கு அதில் தான் இரும்பு காலம் வந்து இப்போ அஃபீஷியலாக நமக்கு 3,345 வருஷம்ட்டோம். இரும்பு உலைங்கிறது வந்து 5,000 டிகிரியில் தான் அது உருகும். அப்போ அந்த 5,000 டிகிரியில் உருகக்கூடிய அளவுக்கு வந்து அந்த உருக்கு கண்டுபிடிச்ச சூளைன்னு சொல்கிறது செங்காலை அது மாதிரி உருக்காலை அவன் கண்டுபிடிச்சிருப்பான். உருக்காலைங்கிற சின்ன ஒரு ஃபர்னஸ், சின்ன ஒரு உருக்கு தான் சூளைன்னு சொல்லுவாங்க. சின்ன அளவில் வந்து ஒரு சூளை போட்டிருப்பான். அது பெருசாக கீழே கல்லாலையும் மண்ணிலையும் கவர்ந்து தான் அதை போட்டு உள்ளே வந்து உருக்கியிருப்பான். அப்போ வந்து ஒரு 5,000 டிகிரி வரலும் உருக்கணும்னா அது எந்த நிலை எப்படி கண்டுபிடிச்சி அது தரைக்கு மேலே உள்ள அந்த ஃபெரஸ் ஆக்சைடு அந்த இரும்பு பொருள்கள் இருக்கும், அந்த இரும்பு கற்கள் அதை எரிக்கி பொறுக்கி தான் வந்து அதை உருக்கியிருக்கான்.
அவங்க பூமிக்கு அடியில் நோண்டல, மேலே மேலே உள்ள இரும்பு பொருளை எடுத்து இதில் ஏதோ ஒரு வைரம் நல்ல சக்தி இருக்குது, இதை உருக்கி ஒரே பொருள் ஆக்கினா என்னன்னு ஆய்வு எடுத்திருக்கான். அதனால் அந்த அதில் 3345 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, அதுக்கு முன்னாடி எத்தனை ஆண்டுகளோ அதை ஆய்வு பண்ணியிருக்கான். அந்த 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 பொருள் வந்து பூமி பொருளை எடுத்து, அந்த அயன் ஆக்சைடு எடுத்து, அந்த இரும்பு தாதை எடுத்து, அந்த தாதை உருக்கியிருக்கான். கல்லுக்கெல்லாம் தானே சின்ன சின்ன கல் பாறைகளாக இருந்திருக்கும். அதை எடுத்து உருக்கி அதில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துட்டு சுத்தமான வந்து உங்களுக்கு ஸ்டீலை கண்டுபிடிச்சிருக்கான். எக்கு இரும்பு கண்டுபிடிச்சிருக்கான். எக்கு இரும்பை கண்டுபிடிச்சது வந்து தமிழ்நாடுக்கு எப்படி வந்துச்சு இதெல்லாம் அப்படிங்கிறது பெரிய ஆய்வுக்கு உட்பட்டது. ஆக முந்தைய நாகரிகத்தில் தமிழர்கள் முந்தி இருக்கிறோம். அது வந்து எதிர்காலத்தில் வந்து பரிணாமத்தை வந்து இன்னும் நுழைக்கணும். இன்னும் ஆய்வுகள் எனக்கு கீழடி என்ன அகலப்படுத்தணும். கீழடியில் கண்டிப்பாக ஒரு மயானம் இருக்கும். இன்றைக்கி நகர்ப்புறத்தை அன்றைக்கி ஒரு கிராமத்தை அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. சட்டி பானைலாம் இருக்குது, சின்ன சின்ன பொருட்கள் இருக்குது, இரும்பு கருவிகள்லாம் இருக்குது. இந்த கருவிகளுக்கு எதிர்காலத்தில் வந்து இன்னும் ஒரு மயானம் ஒரு கண்டிப்பாக ஒன்று உண்டு அந்த கிராமத்துக்கு. அது வந்து எங்கேயாவது கண்டுபிடிச்சி எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுட்டா நம்மளுடைய நாகரிகத்தினுடைய இதே வேறையாக இருக்கும். இப்போது நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்க கேட்க அது ஒரு மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்துது சார். ஆனாலும் சில கேள்விகள் அப்படின்றது இருக்கு இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பழங்குடி மக்கள் அவங்களுடைய அந்த முகம் அப்படின்றது நம்மோட ஒத்து போகுது, அவங்களுடைய அந்த நாகரிகம் நம்மோட ஒத்து போகுது அப்படின்னா வெறும் முக அமைப்பு அந்த ஜாடைகளை வச்சுட்டே நம்ம அந்த முடிவுக்கு வர முடியுமா? அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க, அது நம்மோட ஒத்து போகுதா? அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்தது, இது எல்லாமே சேர்த்து ஒரு ஆய்வு தானே, ஒரு தெளிவாக இது நம்ம தான் அப்படி. நீங்கள் எல்லாம் பவுலர், மற்ற எல்லா பவுலருங்கிற அறிஞர், மற்ற அறிஞர்லாம், ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆராய்ச்சியாளர் எல்லாம் இது திராவிட நாகரிகத்தை ஒத்து போகுது, திராவிடியன் ரேஸ் மாதிரி இருக்குது. இவர்கள் பழக்க வழக்கமும் அதே மாதிரி இருக்குது. உடல் ஃபுல்லாக சாம்பல் பூசி இருக்கிறார்கள். குகை நாகரிகத்தான் விரும்புகிறாங்க. அப்புறம் உங்களுக்கு அவர்கள் வந்து வேறு யாரோடையும் ஒட்டி வாழ்கிறதில்ல. இவங்க பெரிய நாகரிகத்தோடு இருந்திருக்காங்க. வெள்ளையர்கள் ஆட்சி காலத்துக்கு பிற்பாடு 1700க்கு பிற்பாடு நிறையா வந்து அவர்களை வந்து கொன்று குவிச்சிட்டாங்க. பின்னால் ஆய்வாளர்கள்லாம் சொன்னோன்னே ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டரே வந்து அதுக்கு வருத்தம் தெரிவித்தார். பின்னாளில் இப்படி வந்து ஆராய்ச்சிலாம் வந்திருக்குது, ஏற்கனவே எங்கள் மூதாதையர்கள் செய்த தவறுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு ஆஸ்திரேலியன் பிரதமரே வந்து 2000 வருஷம் வந்து அவர் பதில் கொடுத்துருந்தார். இந்த ஆய்வெல்லாம் வந்த பிற்பாடு அந்த பெருந்தன்மை இங்கேயும் வேணும். இங்கே வந்து பழைய எங்கள் நாகரிகத்தில் எங்கள் வரலாறை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லிட்டோம், மன்னிச்சிங்க, இன்னமும் புதுசாக வரலாறு எழுதிடுவோம் அப்படின்னு இப்போ வரலாறு எழுதணும். ஏன்னா நீங்கள் 1800 வருஷம்னு வச்சுக்கிட்டே நம்ம ஒரு வரலாறு எழுதிருந்தோம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 1800 வருஷம்தான். அதான் வந்து கங்கை சமையல் தான் நாங்கள் இரும்பை கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற ஆதாரம். அப்படி இரும்புத்தனமாக அடித்து வந்துச்சு. கீழடி செருப்படி கொடுத்துருச்சு. இப்போ இந்த செருப்படியில் என்னுடைய தேரி என்னன்னு கேட்டிங்கன்னா, திராவிட முகம் ஆஸ்திரேலியாவிலும் இருக்குது. அவர்களுக்கு வந்து 65,000 வருடங்களுக்கு முன்னே அவர்கள் நகரத்துகளை கண்டுபிடிக்க தெரிகிறதுன்னு சொல்கிறாரு ஒரு அறிஞர் கிளார்கன்சன்னு. பவுலர் மற்றவங்க பின்னால் வந்தவங்க பரிணாம கோட்பாடு பிரகாரம் இது 42,000 வருஷத்துக்கு ஒத்ததாக இருக்குது, இது திராவிட முகம் மாதிரி ஒத்து இருக்குது அப்படின்னு அவரே எழுதுறாரு. அதுக்கு சில எதிர்ப்புகள்லாம் இன்னும் திராவிடன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நீங்கள் அந்த பக்கம் வந்து இன்னும் ஜெனட்டிக்கலாக உங்களுக்கு பரிணாம ஆய்வு இல்லை, அதையும் அந்த ஆய்வு இதுவும் வந்தால் தான் கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு. நம்மக்கிட்ட இல்லை. நம்மக்கிட்ட பெரும் தவறு வந்து நம்மக்கிட்ட பரிணாம பழைய தொல்பொருள் அந்த இடத்துல எடுக்கலை. தொல்பொருளுக்கு நம்ம அவ்வளோ செலவு பண்ணல. தொல்பொருள் ஆய்வு இன்னவர்கள் நடந்ததே இல்லை. ஏதோ வந்து தெய்வாதீனமாக வந்து இந்த கீழடின்னு ஒன்று கிடச்சிருச்சு. கீழடின்னு ஒன்று நாகரிகம், அதுக்கடுத்து சிவகலைங்கிற நாகரிகம் கிடைக்கலன்னா இதெல்லாம் வந்து வெளியவே வந்திருக்காது. ஆக இன்னும் இந்த ஆராய்ச்சி வந்து அகன்று போகும். போக விடக்கூடாது. தொல்பொருள் வந்து மத்திய அரசு நமக்கு செய்யலைன்னா மாநில அரசு உள்ள வந்து கண்டிப்பாக ஒரு ஆய்வுக்கு நிறைய செலவு பண்ணி மயானத்தை கண்டுபிடிக்கும். அந்த ஊருக்கு கண்டிப்பாக மயானம் இருக்குது. மயானத்தை கண்டுபிடிச்சி ஒரு மண்டவோட எலும்பு கிடைச்சா போதும். இல்லை, அங்கதான் சார் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கீழடியில் நகர்ப்புறத்தில் மக்கள் அடர்த்தியாக வாழ்ந்த பகுதியை இன்னைக்கு நம்ம ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அங்கே நிறைய அவங்க பயன்படுத்தின பொருட்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குது, அதை வச்சு நம்ம ஆய்வுகளை எல்லாம் மேற்கொள்கிறோம். அதை ஒட்டி நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நகரம் இருந்ததுன்னா அதற்கு வெளியில் ஒரு இடுகாடு சுடுகாடு ஏதாவது ஒன்று இருந்திருக்கும், மயானம் அப்படின்னு. ஆனாலும் இவ்வளவு ஆண்டுகள் கழித்து அந்த புதை படிமங்களா அந்த மண்டை ஓடுகளோ எலும்புகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டான்றது ஒரு அடிப்படையில் அந்த கேள்வி வந்துடும் இல்லையா?
கண்டிப்பாக உண்டுங்க. அது என்னன்னா பெட்ரிஃபைடுன்னு பேர். அது மண்ணெல்லாம் உள்ளே பூந்து இதாகி உருவம் அப்படியே இருக்கும். மண்ணோடு சேர்ந்த உருவமாக அப்படி தெரியும். அதனால் அது ஆய்வில் கிடச்சிருச்சுன்னா, அந்த மாதிரி பொருள் கிடச்சிருச்சுன்னா மண்டை ஓடுகள்லாம் வந்து அவ்வளவு சாதாரணமாக வந்து அது கரையாது. இல்லை இருந்தாலும் ஒரு 42,000 வருடம், 65,000 வருடம் அப்படிங்கும்போது அது இருக்குமா? இல்லைங்க, அது திடீர்னு பூமிக்குள்ளே அப்படியே புதஞ்சதுனால அங்கே ஆக்சிஜன் இருக்காது, அதாவது பிராணவாயு இருக்காது. பிராணவாயு இல்லைன்னா அது அப்படியே, பிராணவாயு இருந்தால் தான் அது மக்கும். பிராணவாயு கிடைக்கலன்னா அது அப்படியே தான் இருக்கும், அப்படியே மண்ணாக மாறிடும். அந்த முகம்லாம் அப்படியே மண் முகமாக அப்படியே ராக்கு கல் மாதிரி இருக்கும். நம்ம ஆய்வாளர் கண்டுபிடிச்சிடுவாங்க இது மனித முகம் தான் அப்படி. அப்புறம் அதை செக் பண்ணோம்னா அதில் வந்து அந்த ஸ்கல், அந்த எலும்புக்கூடினுடைய இது தெரியும். அந்த எலும்புக்கூடினுடைய ஆய்வு நம்ம கிடச்சிருச்சுன்னா நம்ம வரலாறு வேறு மாதிரி இருக்கும். இல்லை நம்ம சொன்ன மாதிரி சார், இப்போ நம்ம பேசும்போது இப்போ இது குறித்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தேடுறீங்க. அப்படிங்கும்போது அந்த ஆய்வில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஆராய்ச்சியாளர்கள் இவங்கெல்லாம் இதையும் கணக்கிடுவாங்க இல்லையா? நிச்சயமாக இது பக்கத்தில் ஒரு மயானம் இருக்க வாய்ப்பு உண்டு. அப்போ எந்த தொலைவில் இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது, அந்த இடத்த நம்ம வந்து ஆய்வு மேற்கொள்ளலாம் அப்படின்னு அதுக்கான செலவீடு அப்படின்றதெல்லாம் நம்ம அதுக்கு ஒதுக்கி இருக்கமான்றது. இப்போ நீங்கள் நடந்தாலும் முத பேசுகிறோம், அந்த ஊருன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு ஒரு மயானம் இருக்கணும். இனிமேல் நம்ம இப்போ இந்த காணொலியை பார்த்துட்டு தான் மயானத்தை தேடணும். ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் அதை யோசிக்காம இருப்பாங்களா? அது இல்லை, அவங்களுக்கு இன்னும் புரியலை. ஒரு ஊர்னு இருந்ததுன்னா ஒரு கிராமத்தை தள்ளி தான் வந்து மயானம் இருக்கும். ஆக கிழக்கே மேற்கையோ ரெண்டு பக்கம், கிழக்கு மேற்கில் தான் மயானம் வச்சுருப்பாங்க. எப்பயுமே வடக்கு தெற்கில் வைக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் அங்கே போய் பார்த்தா தெரியும். ஏதாவது ஒரு இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து 4 புறமும் தேடுவோம். ஆதி நாகரிகம் எப்படி இருந்ததுன்னு தெரியாது. 4 புறமும் தேடுவோம். எங்கேயாவது கண்டிப்பாக மனித எலும்பு கூட கண்டிப்பாக கிடைக்கும். அது கிடைக்கும் பொழுது இன்னும் தமிழர்களுடைய நாகரிகம் வந்து ஆஸ்திரேலியா உள்ள பழங்குடி மக்களுடைய குறைந்தபட்ச 42,000 வருஷம் சொல்கிறாங்க பாருங்கள். அதுக்கு ஒத்து போகும். இந்த பக்கமும் ஜெனட்டிக்கலாக கம்பைன் பண்ணிட்டோம்னா அவங்க அந்த பவுலர் அண்ட் கிளார்கன்சன்கிற ஆய்வாளர்களுடைய இது மெய்ப்பித்து போயிருங்க. தமிழ்நாடுக்கு வந்துடும். இது அப்படியே வந்து ஆஸ்திரேலியா பக்கமாக அப்படியே ஆப்பிரிக்கா பக்கம் போனீங்கன்னா, ஆப்பிரிக்காவில் இப்போ நிறைய டிஎன்ஏ செக்கப்லாம் பண்ணிட்டாங்க. ஆப்பிரிக்காவில் சில இடத்துல கண்டுபிடிச்சி 2,33,000 வருஷம்ட்டாங்க. மனித நகர்வு 2,33,000 வருடம். ஆஸ்திரேலியாவில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து காங்கோ பேசின்பாங்க. அந்த காங்கோங்கிற நதிக்கரையில் உள்ள போகிற பகுதியில் எல்லாமே எங்கெங்கே காங்கோ நதி போகுதோ அந்த இடத்துலாம் வந்து உங்களுக்கு வந்து மனித நகர்வு வந்து 2,33,000 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறான். இந்த பக்கம் மேற்கால 2,33,000 வருஷம், கிழக்கால 65,000 வருடம் ஆஸ்திரேலியாவில், மேற்கால ஆப்பிரிக்காவில் 2,33,000 வருடம், இடையில் உள்ள தென் தமிழ்நாடு இந்தியாவினுடைய பகுதி துணைக்கண்டம், இது கண்டிப்பாக அதுக்கு ஒத்து தான் போகும். அது நான் சொன்ன உங்களுக்கு கண்டங்கள் நகர்தல்னால தண்ணி உள்ளே பூந்துருச்சு. அதனால் வந்து உங்களுக்கு இந்த குஜராத்தில் துவாரகாங்கிற அன்னைக்கு இல்லைங்களா, கிருஷ்ணர் வந்து அந்த பக்கம் வழிபாடெலாம் இருந்ததுங்கிறது உண்மையாக இருக்கும். ஏன்னா ஒரு கிருஷ்ணர் துவாரகா ஆடும்போது ஒரே கண்டமாக இருக்கும்போது பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கெல்லாம் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆய்வுகள் அந்த உங்களுக்கு ஆந்த்ரோபாலஜி அது கூமன் நகர்தல் அந்த அறிவியல் குறைஞ்சி போச்சு. இப்போ இந்த புது அறிவியல்லாம் வந்த உடனே கம்ப்யூட்டர் வேர்ல்டு, மெஷின் லேர்னிங், ஏஐ இன்னும் வந்துருச்சுங்க. இப்போ எல்லாம் மெஷின் லேர்னிங், அதாவது எல்லாமே வந்து மென்பொருளை வச்சு எல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறது, அதை வச்சு எல்லாம் தயார் பண்ணுறது, அது செயற்கையாக எல்லாம் உருவாக்கலாம் அப்படிங்கிற எண்ணெல்லாம் வந்த பிற்பாடு அந்த அடிப்படை அறிவியல்லாம் போயிடுச்சு. ஹூமன் நகர்தல், அந்த பரிணாம வளர்ச்சி ஆய்வுகள், இதெல்லாம் நீங்கள் இன்னும் அரசு எடுக்கணும். அரசு எடுத்தால் அதுக்கு உண்டான அறிஞர்கள்லாம் இருக்காங்க. பின்ன இளைய தலைமுறைலாம் அதை வளர்த்தணும், இல்லைன்னா அது அப்படியே குறைஞ்சிடும். அதனால் பரிணாமத்தை கண்ட டிஎன்ஏ டெஸ்ட், அதுக்கு இப்போ நல்ல நாகரிகமான எல்லா விதமான கருவிகளும் இருக்குது. அதனால் டிஎன்ஏவை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கம் எல்லோரும் ஒரு இன்டர்நேஷ்னலாக பண்ணணும். உங்களுக்கு உலகளாவிய ஒரு ஆய்வாக கொண்டு வரணும். ஐநாவில் இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும். பேசி ஐநா சபையில் சொல்லி எங்களுக்கு உலக நாகரிகத்தை காமிங்க. ஹூமன் நகர்தெல்லாம் அங்கங்கே தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துருக்காங்க. நமக்கு வந்து இந்தியாவில் 2018 ஆக்ஸ்போர்ட் பீப்புள் வந்து இந்த திராவிட ரேஸுங்கிறது ஆரியனுக்கு பின்னாடியாங்கிற ஒரு கொஸ்டினில் எடுத்துட்டாங்க. எடுத்து கண்டுபிடிக்கும் போது அது வந்து திராவிட நாகரிகங்கிறது ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முந்தையது. அது இண்டஸ் வேலியிலேருந்து வந்திருக்குங்கிறாங்க. அந்த தேரியை நம்ம இப்போ உடைக்கணும். இண்டஸ் வேலியில் மட்டும் இல்லை, கண்ட நகர்வுனால ஆப்பிரிக்காவில் இருந்தோம், ஆஸ்திரேலியா வரும், நாங்கள் தான் இருந்தோம் அப்படிங்கிற ஆய்வு வரணும், எதிர்காலத்தில் வரணும் என்னுடைய ஆசை. MCR Pure Cotton Club, formals and casual shirts. VCare Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with VCare's Melasine Skin Treatment. Call 755 0030 222. Lakshmi Ceramics, நம்ம ஷாப் அனைத்திலும் டாப்.